நியூஸ் 18 தமிழ். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை அம்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள வேல்முருகன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நியூஸ் 18 தமிழ் தொலைக்காட்சியின் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதன் சிறப்பு அழைப்பாளராக சன்மகா சபாவின் மாநில தலைவர் ஸ்ரீராம் சுவாமிஜி அவர்களும், தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் க. குரு அவர்களும் மற்றும் தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் அப்துல்காதர் முனுசாமி, கனமஞ்சேரி சம்பத், ராஜேந்திரன், மகேஷ் பாபு, அபூபக்கர் சித்திக் மற்றும் அடையாறு பகுதி காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதேவி அவர்களும், சைதாப்பேட்டை பகுதி காவல்துறை உதவி ஆய்வாளர் பவானி அவர்களும், சமூக சேவகி டாக்டர் சுஜாதா அவர்களும், தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற நலச் சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்களும், திரைப்பட நடிகர்கள் சித்தா படத்தில் வில்லனாக நடித்த தர்ஷன் அவர்களும், பிதா படத்தின் கதாநாயகன் ஆதேஷ் பாலா அவர்களும், வில்லன் நடிகர் ரஞ்சன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நியூஸ் 18 தமிழ் தொலைக்காட்சியின் உலகம் முழுவதும் காணும் வகையில் தொலைக்காட்சி ஒளிபரப்பு துவக்கம், நியூஸ் 18 தமிழ் தொலைக்காட்சி பிளே ஸ்டோர் ஆப் துவக்கம் மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் நியூஸ் 18 தமிழ் தொலைக்காட்சி 2024ஆம் ஆண்டிற்கான ஸ்டார் அவார்ட்ஸ் வழங்கப்பட்டது. இதில் சித்தா திரைப்படத்தில் வில்லனாக நடித்த தர்ஷன் அவர்களுக்கு சிறந்த வில்லன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மற்றும் 23 மணி நேரம் 23 நிமிடத்தில் எடுக்கப்பட்ட பிதா திரைப்படத்திற்கான சிறந்த விருது அப்படத்தின் கதாநாயகன் ஆதேஷ் பாலா அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மற்றும் திரைப்படங்களில் வில்லனாக மிரட்டி வரும் வில்லன் நடிகர் ரஞ்சன் அவர்களுக்கு சிறந்த வில்லனுக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மற்றும் இந்நிகழ்வினை MP மேன் பவர் பீர் முகமது அவர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ் செய்திகளுக்காக உற்சாகத்தோடு தம்பியோட டிவி சேனல் உலகம் பூரா போக வேண்டும், உலகம் பூரா பழக வேண்டும், நல்ல செய்தி தர வேண்டும் என்று வாழ்த்துவோம். குழந்தைகள் முன்னால் அனைவரும் சார்பாக உங்கள் கைத்தொழில் மீண்டும் அரங்கத்தில் அடைய வேண்டும் என்று வாழ்த்துவோம். தம்பி ராஜா உயர வேண்டும், மீடியாவில் வளர வேண்டும், நல்ல செய்தியை தர வேண்டும், வாழ்த்துவோம். கொஞ்சம் பின்னாடி எல்லாம் தெரிகிற மாதிரி ஒதுக்கிங்க ப்ளீஸ். தலைவரே வந்துட்டாரு, தலைவர் நினைச்சிட்டு இருந்தாரு, தலைவரே வந்துட்டாரு. இப்போது டிவி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அவர் மனசுல இருக்கிற மாதிரி புரட்சி தலைவரே வந்திருக்கிறாரு. சவுண்ட் மட்டும் குறைவா இருக்கு, கண்டிப்பா வந்துடும். எது குறைவா நிறைவாயிரும். சிறப்பா ஓடி உழைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரும் உழைச்சு எல்லாரும் குடும்பத்தையும் பாருங்க, பிறரையும் பார்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இதுக்கு அடுத்து ஒளிபரப்பான பிறகு அனைவர் சார்பாக முக்கிய விஐபிக்களுக்காக விருது கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? அவர் அனைவருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, எல்லாருமே அவங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு நியூஸ் 18 தமிழ் உடனே போடுங்க. எல்லாருமே இப்போ நீங்கள் டேரக்டாக இந்த டிவியில் என்ன லைவ்ல போயிட்டு இருக்கோம், அது அப்படியே மொபைல் பிளே ஸ்டோரை நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே லான்ச் பண்ணுங்க உடனே. அது நீங்கள் தான் எல்லாமே லான்ச் பண்ணுறீங்க. நான் பண்ணுறதை விட நீங்களே லான்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் அர்த்தம். பிளே ஸ்டோரில் போயிட்டு நியூஸ் 18 தமிழில் போடுங்க. பண்ணிட்டாங்க, அதான் மெயின் லான்ச் பண்ணுறது. டிவியில் வந்துச்சு. இப்போ அடுத்தது பிளே ஸ்டோரில் போயிட்டு நியூஸ் 18 தமிழ், நியூஸ் 80 தமிழ், நியூஸ் 80 தமிழ்ல போடுங்க. இப்ப என்ன டிவில ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கோ அது அப்படியே டைரக்டா மொபைல் பிளே ஸ்டோர்லயும் அப்படியே வந்துடும். நீங்க டிவில பார்த்தா மொபைல்ல அப்படியே பார்த்துக்கலாம். சரி, பிளே ஸ்டோர்ல நியூஸ் பிளே ஸ்டோர்ல நியூஸ் 80 தமிழ் வந்துச்சா? அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை லைவ் டிவியை ஓகே கொடுங்க. இப்போ லைவ் டிவினா டிவியில் இப்போ என்ன போயிட்டு இருக்கோ அது வரும். யூடியூப் கீழே அதில் வரும். ஃபேஸ்புக்கில் என்னவோ அது வரும்.
எல்லாமே இப்போ என்ன டிவியில் போயிட்டு இருக்கோ அது டைரெக்டாக நீங்கள் மொபைல்லையும் பார்க்கலாம், டிவிலையும் பார்க்கலாம். வேர்ல்டு வைஸ் எல்லா இடத்துலையும் இன்னிலேருந்து டெலிகாஸ்ட் ஆகுது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். லைவ் டிவியை டச் பண்ணுங்க. போயிட்டு இருக்காரு. சஞ்சய் எல்லாரும் ஷூட் பண்ணுறாங்க. நியூஸ் 80 தமிழ். நியூஸ் 80. அவங்க கையில உள்ள கேமரா அப்படியே காட்டுங்க. அந்த படத்தோட தம்பி வீடியோ அப்படியே ராஜாவோட குட்டி ராஜா வந்து அப்படியே வீடியோவை கவர் பண்ணிட்டே இருக்காரு. பரவாயில்ல, உங்களுடைய மொபைல் வந்து திரும்ப காட்டுங்க. தம்பி சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறாரு. எல்லாம் காட்டுங்க. ரெடி ரெடி ரெடி. குட்டி ராஜா அவர்கள் அப்படியே கவர் பண்றாரு. உங்களுடைய மொபைல்லாம் எடுத்து அப்படி காட்டுங்க. ஓகே, விஐபி அப்படியே உட்காருங்க ப்ளீஸ். யாராரும் அப்படியே உட்காருங்க சார் ப்ளீஸ். விருது கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. டிவி எடுத்துதான் டிவியோட ஒளிபரப்பு இது இல்லாம ஒரு முட்டை சேர ஸ்டூல் எடுத்துவா. சீக்கிரம் எல்லாருமே பிளே ஸ்டோர்ல ஆப்லயே வந்துருச்சு. தொலைக்காட்சியிலும் லைவ் டெலிகாஸ்ட் 24+7 நேரலை ஒளிபரப்புல வந்து தொலைக்காட்சி இன்று முதல் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஃபுல்லா வேர்ல்ட் வைஸ் எல்லாருமே பாருங்க. பிளே ஸ்டோர்லயும் பார்க்கலாம், டிவிலயும் பார்க்கலாம். டிவில எப்படி இருக்கு? டிவில NO டிவி, நீங்க ஸ்மார்ட் டிவி போனாலும் சரி NO டிவி போட்டீங்கன்னா அது வந்து ஜே நியூஸ் கத்து நம்ம சேனல் வரும். நம்ம ஊர் டிவி சில பேருக்கு உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுங்க. திரு ராஜா அவர்கள் வந்து விளக்கமாக சொல்லுவார்கள். தயவுசெய்து நேரத்தை கருதி இப்ப கேக் வெட்டி கொண்டாடும் அடுத்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்கின்றது. வெளிச்சத்தோட ஒளியோட கேக் வெட்ட போகிறார் ராஜா அவர்கள். அவர் சிகப்பா இருக்கிற உண்மை வெளிச்சமே தேவையில்லை. ராஜா சார் ஆரம்பிங்க. ஒரு விஷயம் என்ன ஸ்வீட், அப்புறம் ஃபர்ஸ்ட் கேக். ஓகே, உங்கள் கைத்தட்டல் தம்பி ராஜா உரிமையாளர் ஏடி சேனலுடைய உரிமையாளர் கேக் வெட்டுகிறார். முதல் கேக்கை ஒரு துணைவியாருக்கும் அம்மா அவர்களுக்கும் கொடுக்க தயாரா இருக்கிறார். அப்புறம் பிள்ளைக்கு ஸ்வீட் பேப்பர் நியூஸ் இது கொடுமா, டிஷ்யூ பேப்பர் கொடுமா, டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுக்கிறாரு. அடுத்ததா வந்து திரைப்பட வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகர் ரஞ்சன் சார் அவர்கள் வந்து மரியாதை செலுத்துகிறாரு. அப்புறம் நம்ம வேல்முருகன் தர்ஷன் சார் வேல்முருகன் சார் மிக்க நன்றி. வாங்க எல்லாருமே போங்க. ரஞ்சன் சார் போங்க. தர்ஷன் ரஞ்சன் 2 ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. ஆனால் எப்பவுமே தர்ஷன் சார் பேர் தான் வாயில வந்துட்டே இருக்காரு. கொஞ்சம் மாறிடுச்சு. சுஜாதா மேடம் வாங்க, நீங்களும் வாங்க. எல்லாரும் இது பண்ணுங்க. அம்மாவுக்கு வாங்க. திரைப்பட இயக்குனர் வெற்றி அவரும் வந்து போடுங்க. ஆதிஷ் பாலா சார் உங்களுக்கும் வந்து, ஏன்னா நம்ம புரட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொதுவான ஒரு இது அரசியல் சாரத்தை நம்ம அதிகமாக இருக்கிறது கிடையாது. எப்பயுமே அவரு தான். சினிமா துறையில் இருக்க எல்லாருமே தெரியும் புரட்சி தலைவரை பற்றி. அப்புறம் நம்ம லட்சுமி மேடம் போடுங்க, நீங்களும் இது பண்ணுங்க. கேமரா தூக்கி போடி. எல்லாம் பாரு, ஹைட் தூக்கி எல்லாம் போறதை கவர் பண்ணோம். இது போட்டு இதை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொலைக்காட்சி ஒளிபரப்பு வந்து டிவியில் வந்து ஒளிபரப்பு வந்து எல்லாரும் சேர்ந்து ரிமோட் பட்டனை ஆன் பண்ணி தொடங்கிட்டு. ஷீலா மேடம் வணக்கம். நன்றி மேடம். எல்லாருமே ரொம்ப நன்றி.
புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய முன்வச்சு எல்லாமே நான் அதான் வச்சு பண்ணுவேன். ஸோ அதனால வந்து இதையும் அதே மாதிரி தான் ஸ்ரீராம் சுவாமிஜி நீங்க வாங்க, கண்டிப்பா நீங்களும் வாங்க. அப்படியே கேள்விக்கிறீங்க வாங்க. இல்ல நீங்க போடணும் மீனா, வாங்க நீங்களும் போடுங்க. சுவாமிஜி ஹரஹர மகாதேவ் புரட்சி தலைவர் புகழ் ஓங்குக. அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசையோட முதல்ல எம்ஜிஆர் டிவி தான் ஆரம்பித்தேன். சில பொலிட்டிக்கல் காரணமாக அந்த தொலைக்காட்சி வந்து யூடியூப்ல இருந்து இப்போ நியூஸ் 80 மாற்றப்பட்டு இன்று தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு தொடங்குகிறது. அதுக்கு வந்து எப்பவுமே என் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எல்லாரும் போட்டாச்சா? டிவி ஒளிபரப்பு ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரையும் ஆரம்பிச்சுட்டு தம்பி ராஜா கடைசியாக தலைவர் அவர்களுக்கு அஞ்சல் செலுத்துகிறார். வாழ்த்துக்கள். மரியாதை செலுத்துகிறார். மன்னிக்கவும். நினைத்து வாழும் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மகேஷ் பாபு அவர்கள். திருவள்ளூர் மாவட்டத்துடைய தலைவர் மகேஷ் பாபு அவர்கள். அதாவது புரட்சி தலைவருக்கு பூத்துவி மரியாதை செலுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்ப எல்லாரும் தயவு செய்து இருக்கையில் அமருங்க. நம்ம தொலைக்காட்சியோட ஒளிபரப்பு துவங்க இருக்கிறது. இதை வந்து நீங்க எல்லாருமே அதாவது இது பண்ணி தொடங்கலாம் நினைக்கிறேன். எல்லாருமே அதே இடத்துல போய் கொஞ்சம் உட்காருங்க. இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது விருது கொடுக்குற நிகழ்ச்சி இருக்கு. இதுதான் மெயினான நிகழ்ச்சி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ராஜாவை பத்தி சொல்ல நிறைய சொல்லலாம். எந்த நிகழ்ச்சினாலும் எங்கனாலும் முதல் நாளா அவரும் வந்துடுவாரு. அதே மாதிரி அவரோட நிகழ்ச்சியில முதல் நாளா நான் வந்துடுவேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. ஏன்னா 4 ஃபங்க்ஷன் அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு இன்னைக்கு வழியில. கடைசியில் இன்னைக்கு சிஜய் மேடம் வண்டியில தான் வந்தேன் நான். அதான் லேட் இன்னைக்கு. அதான் இந்த முப்பெரும் விழால ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதுவும் டிவி லான்ச் பண்றாரு, ஆப் ஒன்று லான்ச் பண்றாருன்னாப்புல. இது வந்து ரொம்ப உலக லெவல்ல தெரியும்னு இருக்காரு. அதனால நம்மளும் இதுல கலந்துக்கணும்னு வந்தேன் நான். ஆமா, இது இன்னும் நல்லா ராஜா இன்னும் சினிமா ஃபீல்ட்லயே இன்னும் நல்லா வளரணும். ஏன்னா ராஜா வந்து எம்ஜிஆருடைய சிஷ்யன். நிறைய இதுவெல்லாம் பண்ணுவா போல. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜா என்னுடைய கூட பிறக்காத சகோதரர். வணக்கம், நன்றி. குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது எல்லாரும் சமூக சேவை வந்து ஒரு 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 பார்ட்டா பண்ணுவாங்க. ஆனா சமூக சேவை பண்றதே ஒரு தொழிலை வச்சு பண்றாங்க இவங்க தான். ஏன்னா லைஃப் கிளப் இவங்க வாங்காத விருதே கிடையாது. நம்ம குடும்பத்துல சும்மா சாதாரண ஒரு விருது தான். ஆனா அவங்க பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க. வார வாரம் வாங்குற ஒரே ஆள் நான் பாக்குறது இவங்க மட்டும் தான்.